T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வங்கதேசத்தை ஆப்கானிஸ்தான் அணி வீழ்த்தி இருக்கிறது. இதனால் வங்கதேசத்துக்கான கனவு தகர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் அணி இந்த போட்டியில் அபாரமாக தன்னுடைய ஆட்டத்திறனை வெளிப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக வலுவான அணியாக கருதப்பட்ட ஆஸ்திரேலியாவையும் ஆப்கானிஸ்தான் அணி வீழ்த்தி இருக்கிறார்கள். இதன் மூலமாக முதல் முறையாக ஆஸ்திரேலியாவை ஆப்கானிஸ்தான் அணி வீழ்த்தி இதன் மூலமாக சாதனை படைத்திருக்கிறார்கள். முதன்முறையாக ஆப்கானிஸ்தான் அரையிறுதியில் நுழைந்து புதிய வரலாறு படைத்திருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் இதுவரை நடைபெற்ற எந்த போட்டியிலும் மிகப்பெரிய ஒரு அளவில் வெற்றி அவர்களால் பதிவு செய்ய முடியாத நிலையிலே அவர்கள் கத்துக்குட்டி அணியாகவே கருதப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தொடக்க முதலே ஆப்கானிஸ்தான் அணி தங்களுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இதன் மூலமாக யாரும் எதிர்பாராத வகையில் ஆப்கானிஸ்தான் அணி முதல் முறையாக அரையிறுதிக்குள் நுழைந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். அதிலும் இந்த ஆட்டத்தை பொறுத்தவரையில் இந்த T20 உலகக்கோப்பை போட்டியில் பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தானுடைய தொடர்ந்து அவருடைய விளையாட்டு திறன் என்பது மேம்பட்டிருப்பதை இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக கிரிக்கெட்டில் பலம் வாய்ந்த அணியாக இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீரர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவையே ஆப்கானிஸ்தான் அணி மிக எளிதாக வீழ்த்தினார்கள். இதன் மூலமாக கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்தார்கள். இந்த வெற்றி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அதன் தொடர்ச்சியாகவே நடைபெற்ற போட்டியிலும் அடுத்தடுத்து வெற்றிகளை பதிவு செய்தார்கள். குறிப்பாக வங்கதேசமா அல்லது ஆப்கானிஸ்தான் அரையிறுதிக்கு செல்லப்போவது யார் என்ற கேள்வியானது எழுப்பப்பட்டது. 4 அணிகளுக்கும் பிரதானமாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட 4 அணிகளுக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் இந்த 4 அணியில் எந்த அணி செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் யாரும் எதிர்பாராத வகையில் ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதிக்கு முதல் முறையாக சென்றிருக்கிறது.